வணக்கம் லைவ் சென்னை.com வேவர்ஸ். 2026ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் இந்திய ரயில்வே துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் சென்னைக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. வாருங்கள் இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். இந்த திட்டத்தின் மூலம் சென்னைக்கு வரும் முக்கிய வழித்தடங்கள். சென்னைக்கு நேரடி பலன் தரும் வகையில் 2 முக்கிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக சென்னை டு பெங்களூரு, இந்தியாவின் 2 முக்கிய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார மையங்களை இணைக்கும் மிக முக்கியமான பாதையாகும். இரண்டாவதாக சென்னை டு ஹைதராபாத், தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் துறைமுக நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த பாதையானது அமைய உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள். இந்த அதிவேக ரயில்கள் மூலம் பயண நேரம் மிக கடுமையாக குறையும். உதாரணமாக, தற்போது பல மணி நேரம் எடுக்கும் சென்னை டு பெங்களூரு பயணம் வெறும் 1.5 மணி நேரத்திற்குள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழித்தடங்களில் இயக்கப்படும் ரயில்கள் குறைந்தபட்சம் மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்திலும், புல்லட் ரயில்கள் மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்திலும் இயக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் NHSRCL செயல்படுத்தும். மேலும் இந்த திட்டமானது சுமார் 16 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மொத்தம் 4000 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த 7 வழித்தடங்களும் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள். முதலாவதாக மும்பை டு புனே, இரண்டாவதாக புனே டு ஹைதராபாத், மூன்றாவதாக ஹைதராபாத் டு பெங்களூரு, நான்காவதாக ஹைதராபாத் டு சென்னை, ஐந்தாவதாக சென்னை டு பெங்களூரு, ஆறாவதாக டெல்லி டு வாரணாசி, ஏழாவதாக வாரணாசி டு சிலிகுரி. மேலும் இந்த திட்டங்கள் வெறும் போக்குவரத்துக்கு மட்டுமல்லாமல் நகரங்களை இணைக்கும் வளர்ச்சி காரிடர்களாக செயல்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது அந்தந்த பிராந்தியங்களின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.